அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது, மேலும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், மேலும் எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தேடி வரப்போகுது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும்னா ஜெய் ஆஞ்சநேயா என்ன மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், தொழில் ரீதியான பிரச்சனை, வியாபார பிரச்சனை போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்று விருச்சிக ராசிக்கார நேயர்களே, இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகிறது, மேலும் இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது, இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு எந்த விஷயம்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வர சேர்க்க போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு 7வது வீடான ரிஷப ராசியில் நடக்க போகுது. இந்த பயிற்சி மே 1, 2024 அன்று நிகழப்போகுது. அது மே 13, 2025 வரை ரிஷப ராசியில் இருக்குங்க. இந்த பயிற்சி காலத்தில் குருவின் பார்வை உங்களுடைய ராசியில் இருந்து உங்களுடைய 1வது வீடு, 3வது வீடு மற்றும் 11வது வீட்டில் இருப்பார். நமது சூரிய குடும்பத்தில் உள்ள மிகப்பெரிய கிரகமான மே 1, 2024 அன்று ரிஷப ராசிக்கு நகருது. மிகப்பெரிய கிரகம் என்னவென்றால் வியாழன். வியாழன் மே 1 அன்று 2024 அன்று ரிஷப ராசிக்கு நகராருங்க. இந்த பயிற்சி பல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிதி வளர்ச்சி மற்றும் தொழில் வெற்றிக்கான புதிய யோசனைகளையும் வாய்ப்புகளையும் கொண்டு வரப்போகுது என்று எதிர்பார்க்கப்படுது. உங்களுடைய சகாக்கள் மற்றும் மூத்தவர்களிடமிருந்து நீங்கள் பெருமை மற்றும் அங்கீகாரம், பாராட்டுகளையும் பெறலாம். மேலும் உங்களுடைய முடிவுகளில் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவளிப்பாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில்துறையில் புதிய நபர்களை நீங்கள் சந்திக்கலாங்க. மேலும் உங்கள் சமூக நிலை மேம்பட்டே காணப்படும். உங்களுடைய வணிகம் விரிவடைந்து முக்கியமான பொருளாதார முடிவுகளை எடுப்பதன் மூலமாக நீங்கள் நிதி சுதந்திரத்தையும் அடைய முடியும். உங்களுடைய அன்புக்குரியவர்களுடன் ஒரு சிறிய பயணத்தை நீங்கள் திட்டமிடலாம் மற்றும் சில அழகான நினைவுகளையும் நீங்கள் உருவாக்கலாம். இருப்பினும் அக்டோபர் 9ஆம் தேதி குரு வக்ரகதியில் பயணம் செய்கிறாருங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல் நலம் பாதிக்கப்படலாம். உங்களுடைய வணிக கூட்டாளர்களுடன் கலந்துரையாடும் போது எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம் தேவைப்படுது. ஏனெனில் சூடான விவாதங்கள் சிக்கல்களுக்கு வழிவகுக்கலாம். இந்த ஆண்டு பணியில் சில ஏற்ற தாழ்வுகளும் இருக்கலாம். பெரும்பாலும் நல்ல விஷயங்கள் நடக்கும் என்றாலும் சில சவால்கள் எதிர்பார்த்த முடிவுகளை மெதுவாக்கலாங்க. 4ஆம் வீட்டில் சனியின் சஞ்சாரம் காரணமாக சற்று தாமதமும் ஏற்படலாம். இருப்பினும் இந்த சவால்கள் எதிர்கால வெற்றிக்கான களத்தை அமைக்க உதவுங்க. மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் தொழில் மற்றும் வேலையானது எப்படி அமையுதுன்னு பார்க்கலாம். மே 1, 2024 முதல் மே 13, 2025 வரையிலான இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்களுடைய கடின உழைப்பை உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. அதற்கான வெகுமதிகளையும் நீங்கள் பெறலாங்க. வேலையில் உங்களுடைய சொந்த குழுவை உருவாக்குவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்க போகுது. நீங்கள் ஒரு வேலையை தேடுகிறீர்களானால் நல்ல ஊதியத்துடன் கிடைக்கும் வேலை ஒன்றை நீங்கள் கண்டுபிடிக்க இது ஒரு சிறந்த நேரம் என்றே சொல்லலாம். உங்களுடைய சொந்த வியாபாரம் இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் வளர்ச்சியையும் வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். தைரியமும் கடின உழைப்பும் நல்ல முடிவுகளை அடைவதற்கான முக்கிய கூறுகள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டுங்க. 2024 to 2025 ஆண்டுகளில் நீங்கள் பழைய சவால்களை தீர்த்து உங்களுடைய தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களின் சக ஊழியர்களும் மேலதிகாரிகளும் உறுதுணையாகவே இருப்பாங்க. மேலும் உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைத்தால் அதை செய்வதற்கு இது ஒரு நல்ல நேரமாகவே இருக்க போகுது. வழியில் சில தடைகள் ஏற்பட்டால் கூட அவை உங்களுக்கு நற்பலன்களையே ஏற்படுத்த போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் மாற்றங்களை செய்வதிலும் நேர்மறை
நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதிலும் அதிக நம்பிக்கையுடன் இருக்க போறீங்க. ஆண்டின் இறுதியில் அக்டோபரில் உங்களுடைய வேலையில் சில மாற்றங்களும் இருக்கலாம். அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் உறவுகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய குடும்பத்தின் மீதான உங்களுடைய கருணையும் பாசமும் உங்களுடைய அன்பானவர்களிடமிருந்து மிகுந்த அன்புடனும் அரவணைப்புடனும் பரிமாறப்படும். உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவாங்க. அதே நேரத்தில் உங்களுடைய காதல் உறவு வலுவான உணர்ச்சிகளால் நிரப்பப்படுங்க. குரு உங்களுடைய 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடனான உங்களுடைய பிணைப்பு வலுவடைந்து காணப்படும். மேலும் வேலையில் உங்களுடைய சக ஊழியர்களிடமிருந்து நீங்கள் முழு ஆதரவையும் பெற போறீங்க. அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையானது எப்படி அமையும் என்று பார்க்கலாம். உங்கள் மனைவியுடனான உங்களுடைய உறவுல ஒரு தூய்மை இருக்குங்க. மேலும் நீங்கள் உங்கள் நேரத்தை ஒன்றாக அழகாக செலவிட தொடங்குவீங்க. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே பரஸ்பர நல்லிணக்கம் இருக்கும். ஒருவருக்கொருவர் அர்ப்பணிப்பு உணர்வு இருக்குங்க. இது 2024 to 2025 உங்களுடைய திருமண வாழ்வில் மகிழ்ச்சியையும் காதலையும் அதிகரிக்கக்கூடியதா இருக்கும். வியாழன் உங்களுடைய 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால நீங்கள் உங்களுடைய மனைவியுடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. 2024 to 2025 உங்களுக்கு குடும்ப நல்லிணக்கம், திருமண மகிழ்ச்சி மற்றும் உணர்ச்சி நல்வாழ்வின் காரணமாக இருக்கலாம். ஒற்றை விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்கும் நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அது என்னன்னா, ரிஷப ராசியில் குரு சஞ்சரிக்கும் இந்த பயிற்சி ஒரு துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கைக்குரியதாக இருக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையை என்றென்றும் மாற்றக்கூடிய திடீர் நிகழ்வை நீங்கள் சந்திக்கலாங்க. பரஸ்பரம் வலுவான தொடர்பை உணர போறீங்க. மேலும் ஒருவருக்கொருவர் மரியாதையும் அன்பும் இருக்கும். நீங்கள் ஒன்றாக வெளிநாடு செல்லலாம் அல்லது ஆன்மீக யாத்திரை கூட செல்லலாங்க. எனவே உங்களுடைய நம்பிக்கையை உயர்வாக வைத்து அழகான பயணத்திற்கு நீங்க தயாராகலாம். அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிதி அமைப்பானது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ரிஷப ராசியில குரு பயிற்சியின் போது உங்களுடைய பணியிடத்துல சாதகமான மாற்றங்களை நீங்க சந்திக்க நேரிடும். இது நிதி ஆதாயங்களுக்கும் வெற்றிக்கும் வழிவகுக்கக்கூடியதா இருக்குங்க. உங்கள் வணிகம் அல்லது வேலைக்கான திட்டங்களை உருவாக்க இது ஒரு நல்ல நேரம் என்றே சொல்லலாம். ஏனெனில் அவை லாபகரமாக இருக்கும். நீங்கள் பொருளாதார ஏற்றம் அல்லது பிற நிதி நன்மைகளையும் பெற முடியும். உங்களுடைய மேலாளர்கள் உங்களுடைய வேலைக்கு ஆதரவாக இருப்பாங்க. மொத்தத்தில் வியாபாரம் செய்வதற்கும் பணம் சம்பாதிப்பதற்கும் இது ஒரு சிறந்த நேரம் என்றே சொல்லலாம். மே 1, 2024 முதல் நீங்கள் வெவ்வேறு மூலங்களில் இருந்து பணமும் சம்பாதிக்கலாம். நீங்கள் ஒரு வணிகத்தை நடத்தினால் உங்களுடைய தயாரிப்புகள் அல்லது சேவைகளுக்கான தேவை திடீரென உயரக்கூடும். இது உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் முதலீடு செய்ய இது ஒரு சிறந்த ஆண்டு என்றே சொல்லலாம். மொத்தத்தில் இது நிதி வளர்ச்சிக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய மற்றும் பலனளிக்கும் காலமாகவும் இருக்க போகுது. அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கல்வி அமைப்பானது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய 7வது வீட்டில் ரிஷப ராசியில் குருவின் சஞ்சாரத்தால் எதிர்காலத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. இந்த பயிற்சியானது விருச்சிக ராசி மாணவர்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வரப்போகுது. ஏனெனில் அவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவாங்க மற்றும் ஜூலை 2024 முதல் ஒட்டுமொத்த தனிப்பட்ட வளர்ச்சியும் நீங்கள் அடைய முடியும். போட்டியை நீங்களே ரசிப்பீங்க. இது உங்களுக்கு இன்னும் சிறப்பாக செயல்பட உதவ போகுது. வரவிருக்கும் ஆண்டுகளில் விருச்சிக ராசி மாணவர்களுக்கான வாய்ப்புகள் மிகவும் நம்பிக்கைக்குரியவையா இருக்கும். அறிவுசார் வளர்ச்சி மற்றும் கல்வி வெற்றிக்கான வாய்ப்புகள் இருப்பினும் கவனம் செலுத்துவதும் ஒழுக்கமாக இருப்பதும் கற்றலில் நேர்மறையான அணுகுமுறையை பேணுவதும் அவசியம் தேவைப்படுதுங்க. அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியமானது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் சிலர் ஆரோக்கியமான உணவை பராமரிப்பதில் சிரமப்படுவாங்க. இது அஜீரணம், மலச்சிக்கல், எடை அதிகரிப்பு மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு திறனுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷப ராசியில குரு சஞ்சரிப்பது ஆண்டின் இறுதியில மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இது உயர் இரத்த அழுத்தம் மற்றும் அஜீரணம் போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்துங்க. இருப்பினும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி காலம் ஆரோக்கியத்தின் அடிப்படையில் நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்குதுங்க. அடுத்து விருச்சிக ராசிக்காரங்க அவங்க வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரம்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த பரிகாரத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சு வந்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நல்ல
மாற்றம் நிகழப்போகுதுங்க. தினமும் உங்களுடைய நெற்றியில குங்கும திலகம் அல்லது சந்தனம் வைப்பது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றலையும் பெற்றுத்தரும். ஒரு தொண்டு நிறுவனத்திற்கு பணத்தை நன்கொடையாக வழங்குவது, குறிப்பாக அனாதை குழந்தைகளுக்கு உதவுவது வியாழனிடமிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுத்தருங்க. ஒவ்வொரு மாதமும் வியாழனன்று தேவைப்படுபவர்களுக்கு பருப்பு, வெல்லம், நெய் ஆகியவற்றை வழங்குவதும் உங்களுக்கு புண்ணியத்தை தேடித்தரும். விஷ்ணு பகவானுக்கு இனிப்புகள் செய்து பிரசாதமாக படைத்து அதை உட்கொள்வது ஆன்மீக நிறைவுக்கு வழிவகுக்கக்கூடியதாய் இருக்கும். மாதம் முழுவதும் வியாழக்கிழமை ஒரு முறையாவது இனிப்புகளை நீங்க வழங்க வேண்டும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.